எராகத் இவர் வந்து அமெரிக்காவை சேர்ந்த ஒரு மிகவும் புகழ்பெற்ற ஒரு விமானிங்க, பெண் விமானியா இருக்கிறாரு. இவர் வந்து ரொம்ப நாளா நீண்ட நாளாவே பார்த்தோம்னா இந்த உலகத்தை வந்து தனிமையில நம்ம சுத்தி வரணும் விமானத்துல அப்படிங்கிற ஒரு நீண்ட ஒரு லட்சியமா இருந்திருக்கிறாருங்க இவரு. இவருக்கு ஒரு லட்சியத்துக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுங்க. அதாவது இந்த ராக்கெட் மாடலான அந்த டன்இ எலக்ட்ரால் அப்படிங்கிற ஒரு விமானம் மூலமா இந்த 1937ஆம் ஆண்டு இந்த ஜூலை 2ஆம் தேதி வந்து இந்த விமானத்துல பறக்க ஆரம்பிச்சாருங்க. திடீர்னு பார்த்தோம்னா இந்த பசிபிக் பெருங்கடல்ல கிராஸ் ஆகி போகும்போது இந்த விமானம் வந்து திடீர்னு மாயமானது அமெரிக்காவில் இருக்கிற மக்கள்லாம் வந்து மிகவும் பரபரப்பா பேசக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்பட்டதுங்க அந்த காலகட்டத்தில். ஒரு சம்பவம் நடந்த பின்னாடி அந்த காலகட்டத்தில் அந்த அமெரிக்கால ஜனாதிபதியா இருந்தவர் பிராங்க்லின் ரூசல்வெல்ட் அப்படிங்கிறவர் 2,05,000 சதுர கிலோமீட்டர் மைல் பரப்பளவுள்ள இந்த பசிபிக் பெருங்கடல்ல இந்த அமிலவை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அமெரிக்க கடற்படைக்கு உத்தரவிட்டாருங்க இந்த பிராங்க்லின் ரூசல்வெல்ட். இவருடைய உத்தரவின் பேர்ல இந்த அமெரிக்கா கடற்படைலாம் வந்து மிகவும் தீவிரமான ஒரு தேடுதல் வேட்டையில இருந்தாங்க. தேடுதல் வேட்டையில இருக்கும்போது இவங்களை பத்தி எந்த ஒரு விஷயமும் தென்படல அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயம் தோல்வியடைந்ததா அறிவிக்கப்பட்டது அந்த காலகட்டத்தில். இருந்தாலும் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஜப்பானை ஒட்டி உள்ள மெர்சலா இஸ்லாண்ட் அப்படிங்கிற ஒரு பகுதியில் வந்து இவங்க தரையிறங்கிருக்கலாம். அப்ப ஜப்பானியர் ராணுவத்தினால இவங்க கைது செய்யப்பட்டு கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற விஷயம் சில பேர் சொல்றாங்க. அதன் பின் 1940ஆம் ஆண்டு இந்த அமெரிக்கா பகுதியில் நிக்கோ மெராரோ அந்த தீவுல வந்து மிக ஒரு தேடுதல் வேட்டையில இருந்தாங்க. இந்த அமிலாவை தேடும் வேட்டையில இருந்தாங்க. அப்ப பார்த்தோம்னா எதிர்பாராத விதமா ஒரு சின்ன ஒரு எலும்பு துண்டு கிடைச்சிருக்குங்க. அதை கண்டுபிடிச்ச அந்த எலும்பு துண்டை வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்துக்கிறாங்க. டிஎன்ஏ டெஸ்ட் மூலமா பார்த்துக்கிறாங்க. இது கண்டிப்பா இது அமிலாவோட கிடையாது அப்படிங்கிற விஷயத்த இந்த அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இப்படி ஒரு பல லட்சம் டாலர் கணக்கா செலவு பண்ணி இந்த அமெரிக்க அரசாங்கம் இந்த அமிலாவை கண்டுபிடிக்க முடியாம 87 வருஷத்துல எந்த ஒரு துப்பும் கிடைக்காதனால இந்த ஒரு விஷயம் இந்த அமிலா வந்து எங்க போனாங்க அப்படிங்கிற விஷயம் ஒரு மர்மமாவே இருக்குங்க.